ஹே காய்ஸ், நம்ம பிறந்ததுல இருந்து யாராவது ஒருத்தரோட பேச்ச கேட்டுக்கிட்டே இருக்கும். சின்ன வயசுல அம்மா அப்பா சொல்றத கேட்டோம். அவங்க சொல்றத கேட்டு அதே மாதிரி நடந்தாதான் நல்ல புள்ளன்னு பேர் வாங்கலாம்னு நம்பணும். டீனேஜ்ல நம்ம கூடவே சுத்திக்கிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஐடியா கேட்டோம். லவ் கரியர்னு ஆரம்பிச்சு எந்த ஹோட்டல்ல எது நல்லா இருக்கும், எந்த வெப் சீரிஸ் நல்லா இருக்கு, இப்படி எதை பத்தி வேணாலும் அவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்கறத பழக்கமாவே வச்சிருக்கோம். கல்யாணம் ஆச்சுன்னா உங்க வைஃப் இல்ல ஹஸ்பண்ட் இவங்க சொல்றத கேட்டாதான் ஃபேமிலி லைஃப் ஸ்மூதா போகணும்னு புரிஞ்சு வச்சிருப்போம். அப்புறம் உங்க குழந்தைங்க அவங்க சொல்ற எல்லாத்தையும் கண்டிப்பா கேட்டே ஆகணும். அம்மா அப்பா பேச்ச மதிக்காதவங்க கூட அவங்க பசங்க சொல்றதெல்லாம் கேட்கறத பாத்திருப்போம். அதுவும் இப்ப இருக்க டீனேஜ் பசங்களை பத்தி சொல்லவா வேணும். நீங்க என்ன செய்யணும்னு கூட அவங்க தான் டிசைட் பண்றாங்க. இன்னும் வயசாக ஆக நீங்க பேசுறது, செய்ய வேண்டியது இதெல்லாமே உங்க பசங்க சொல்றபடிதான் இருக்கும். இப்படி உங்க லைஃப் ஃபுல்லா யாரோ ஒருத்தரோட பேச்ச மட்டுமே கேட்க வேண்டிய நிலைமை இருக்கு. ஆனா எப்பாச்சும் உங்க பேச்ச நீங்க கேட்டிருக்கீங்களா? புதுசா ஒரு விஷயத்த செய்யலாம்னு நினைச்சா, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு ஃபீல் பண்ணா, உங்க மைண்டுக்குள்ள ஒரு ஓரமா மெதுவா ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். இத செய்யாத, வேண்டாம், கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். இப்படி பல சிச்சுவேஷன்ஸ்ல அந்த குரல் உங்களுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம அது எப்பவுமே கேட்டதே இல்ல, கேட்க நினைச்சதும் இல்ல. ஏன்னா உங்களை சுத்தி அவ்வளோ நாய்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. நாய்ஸ்னா வெறும் சத்தம், இறைச்சல்னு அர்த்தம் இல்ல. நாய்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல அன்பிளசன்ட் ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது இனிமையற்ற ஒலி. கேட்க நல்லா இல்லாத வார்த்தை எல்லாமே நாய்ஸ் தான். நீங்க பாக்குற கேட்கிற விஷயங்கள், டிவி, மீடியா, உங்களை சுத்தி நடக்கிற தேவையில்லாத எல்லாமே நாய்ஸ் தான். இந்த நாய்ஸ் அதிகமா இருக்கப்போ உங்களுக்குள்ள இருக்க அந்த மென்மையான குரலை நீங்க கேட்காமலே போயிடுறீங்க. அந்த குரல் தான் உங்க ஆழ் மனசு. அதுதான் உங்களோட ஒரிஜினல் வாய்ஸ். நீங்க என்ன செய்யணும், எப்ப செய்யணும், செஞ்சா என்ன ஆகும், எல்லாத்த பத்தியும் தெரிஞ்ச ஒரே ஒரு குரல் அதுதான். அதை நீங்க கேட்க மறந்ததால வர பிரச்சனைகளை தான் உங்க டெய்லி லைஃப்ல ஃபேஸ் பண்றீங்க. இந்த மன் கி பாத் அதாங்க மனதின் குரல். அதை நீங்க கேட்காம இருக்கிறதால தான் மத்தவங்க உங்களுக்கான கமாண்ட்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்க கேட்க வேண்டிய ஒரே ஒரு கமாண்ட் உங்க ஆழ் மனசுல இருந்து தான் வரணும். அதுதான் உங்களை தெளிவான வழியில கொண்டு போகும். உங்களுக்கு பல சிச்சுவேஷன்ஸ்ல சரியா கைட் பண்ணியும் கொண்டு போகும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கண்டிப்பா செஞ்சு முடிக்கும். எது உங்க ஆசையோ அதை நிறைவேற்ற எல்லா வேலையும் செய்யும். அதோட சக்தியை பத்தி நம்ம யாருக்குமே தெரியறதில்ல. அப்போ நீங்க உங்க மனசோட குரலை எப்படி கேட்கணும், உங்களுக்கு தேவையானதை செய்ய வைக்க அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது, இதெல்லாம் பத்தி சொல்ல போறதுதான் இந்த பதிவு. சில பேரு அவங்க நினைக்கிற எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கிறாங்க. எந்த வேலை செஞ்சாலும் அதுல சக்சஸ மட்டும் பாப்பாங்க. இன்னும் சிலர் அவங்க நினைச்ச எதையுமே செய்ய முடியாம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாம கஷ்டப்படுறாங்க. என்ன செஞ்சாலும் அந்த நிலையில இருந்து தப்பிச்சு வெளியே போகவே முடியல. ஏன் தெரியுமா? அவங்க செய்ய நினைக்கிறத ஆழ் மனசுக்கு சரியா கம்யூனிகேட் பண்ண தெரியல. உங்க தேவை என்ன, ஆசை என்ன, அதுக்கு என்ன செய்யணும், இதெல்லாம் தெரியாம ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்ட் செட்லயே இருக்காங்க. ஒரு நாள் இது வேணும்னு தோணும், அடுத்த நாளே அது வேண்டான்னு நினைக்க தோணுது. ஒரு நாள் கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலான்னு நினைக்கிறீங்க. அடுத்த நாளே இப்ப செய்யற வேலையே போதும், இதை நிலைய வச்சுக்க முடிஞ்சாவே பெருசு அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்க ஆசை எதுன்னு புரியாம குழம்பி போயிருக்கீங்க. அதனால உங்க ஆழ் மனசுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம போகுது. ஒரு தெளிவில்லாத வாழ்க்கைய விதின்னு ஏத்துக்க வேண்டிய கட்டாயம். நம்ம எல்லாருக்குமே மூளைன்னு ஒண்ணு இருக்கு. ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, எல்லாருக்கும் அது இருக்கு. உங்க லைஃப்ல உங்களை எல்லா நிலையிலயும் சரியா கொண்டு போக வைக்க அது யூஸ் ஆகுது. என்ன மூளை இதயம்னு டாபிக் வேற எங்கேயோ போகுது அப்படின்னு யோசிக்காதீங்க. கொஞ்சம் சயின்டிபிக் டீடைல்ஸோட சொன்னா பல பேருக்கு இருக்க சந்தேகத்தை கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம். சரி, இப்ப மூளைக்கே வருவோம். மூளையோட பிரைமரி ஃபங்க்ஷன், அதாவது முதன்மையான வேலை என்ன? நம்ம உடம்புக்குள்ள இருக்க பல உறுப்புகள் மூலமா உங்களோட இயக்கத்தை, அதாவது உங்க ஆக்ஷன்ஸை சரி செய்ய வைக்குது. நீங்க நடக்கணும்னு நினைச்சா எந்த கால் முதல்ல வைக்கணும், எப்படி நேரா நடக்கணும், இதெல்லாம் ஒரு கமாண்டா உங்க மூளையில இருந்து நரம்பு மண்டலம் வழியா போகுது. இதேதான் எல்லா இயக்கங்களுக்கும் நடக்குது. தூக்கம் வர வைக்கிறது, டயர்டா ஃபீல் பண்ண வைக்கிறது, இல்ல ரொம்ப ஆக்டிவா இருக்க வைக்கிறது, இதெல்லாமே உங்க மூளை தான் செய்ய வைக்குது. இதெல்லாரும் ஒத்துக்குவீங்கல்ல? அப்போ உங்க உடம்பு அப்படிங்கிற அந்த மெஷின் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், இதை முடிவு செய்யறது உங்க மூளை தான். அது சரியா இல்லைன்னா நீங்க இருக்க வேண்டிய இடமே வேற. உங்க மூளையில இருந்து வர கமாண்ட் சொதப்பலா இருந்தா இவன் மூளை கோளாறு உள்ளவன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, உங்க உடல் இயக்கத்தை சரியா வைக்கிறது தான் உங்க மூளையோட வேலையா? இன்னும் வேற ஏதாச்சும் முக்கியமான வேலை அதுக்கு இருக்கா? இருக்கு. நமக்கு வெளியில தெரியறது உடல் இயக்கம் மட்டும்தான். நிக்கிறது, நடக்கிறது, பேசுறது, இதெல்லாம் தான் ஒரு மனுஷன் என்ன மாதிரி இருக்கான்னு காட்டுது. ஆனா உண்மையிலே நீங்க நிக்கிறப்போ, நடக்கிறப்போ, பேசுறப்போ உங்க மூளையில என்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்கு, அதை யாரு முடிவு பண்றா, அது எங்க இருந்து வருது, நீங்க என்ன யோசிக்கிறீங்க, நடந்து போறப்போ உங்க மைண்ட் வாய்ஸ்ல ஒரு நல்ல பாட்டு கேக்குது, அது எங்க இருந்தா வருது? உங்க மார்னிங் டைம் ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்றப்போ வெளியே சிரிச்சுக்கிட்டே ஐயோ இப்படி பேசியே கொள்றானே, டைம் வேற ஆகுது, பஸ்ஸ பிடிக்க விடாம பேசி கழுத்தறுக்கிறான், இந்த மாதிரியான மைண்ட் வாய்ஸ் எல்லாம் எங்க இருந்து வருது? இதுதான் உங்க மன் கி பாத். ஆனா அதுதான் உங்களுக்கான குரலா, உங்க எண்ணங்களா? இல்ல, அது வெறும் பதில்கள் தான். உங்க சூழ்நிலைக்கு தகுந்த ஒரு பதில். பேசுறவங்களுக்கு நீங்க சொல்ல நினைக்கிற பதில். அதை சொல்றது மட்டும்தான் உங்க ஆழ் மனசோட வேலையா? இல்லவே இல்ல. மனசுங்கிறது ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு உங்க வெளிப்புற கான்ஷியஸான மைண்ட், இன்னொன்னு ஆழ் மனசுன்னு சொல்லப்படுற உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட். இது ரெண்டுத்துக்கும் பெருசா எந்த வித்தியாசமும் இல்ல.
லாஜிக்கலா யோசிக்க வச்சா அது கான்ஷியஸ் மைண்டு. இதை செஞ்சா இப்படி நடக்கும்னு அது சொல்லும். எல்லாரும் இதை சரின்னு சொல்றாங்க, அதனால அது கண்டிப்பா ரைட் டெசிஷன் தான். இப்படி எல்லாத்தையும் ஒரு லாஜிக்கை வச்சு டீல் பண்ணும். ஆனா உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் அதுக்கு லாஜிக்கே இருக்காது. நீங்க என்ன சொன்னாலும் அதை நம்பிரும். இது முடியும்னு நம்ப வச்சா செஞ்சு முடியற வரைக்கும் அது ஓயாது. பார்த்ததுமே ஐயோ இதனால செய்யவே முடியாதுன்னு நினைச்சிட்டா 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் உங்களை அதை செஞ்சு முடிக்கவே வைக்காது. 1 கோடி நீ பார்த்த. சரி, அடுத்த விஷயத்துக்கு போலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி மூளையோட வேலைன்னு ஒரு விஷயத்த சொன்னோம்ல, அதாங்க உங்க உடல் இயக்கங்களை கட்டுப்படுத்துறது. உங்க மூளையில இருந்து வர கமாண்ட்ஸ் அப்படின்னு. அது மட்டும் வேலை இல்ல, உங்க மனசை சரியா வச்சுக்கிறதுமே உங்க மூளை தான். அதோட செயல்பாட்டுக்கும் மூளை தான் பொறுப்பு. ஆனா உங்க ஆழ் மனசு நீங்க தெரிஞ்சுக்கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் உங்க மூளைக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கும். உங்க வெளிப்புற மனசு நீங்க பாக்குற கேக்குற விஷயத்தெல்லாம் உங்க மெமரிஸ்ல வச்சுக்கிட்டு தேவையான நேரத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அன்னைக்கு அந்த வழியில டிராபிக் போலீஸ் இருந்தாங்க, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா போ. இன்னைக்கு பஸ் கூட்டமா இருக்கு, கொஞ்சம் முன்னாடியே ஆஃபீஸ் போறது நல்லது. இந்த மாதிரி அன்றாட விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ற விஷயங்களை யோசிக்க வைக்கிறது உங்க கான்ஷியஸ் மைண்ட். ஆனா உங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்த செய்ய வைக்கிற கமாண்ட்ஸ் உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து தான் வரும். அதே போல உங்களுக்கே தெரியாம உங்க உடல்ல நடக்கிற முக்கியமான இயக்கத்துக்கும் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் தேவை. உதாரணமா, நீங்க தூங்குறப்போ உங்க ஹார்ட்டை நிக்காம துடிக்க வைக்கிற சக்தி எதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? நான் தூங்க போறேன், அதனால நீ உன் வேலையை கண்டினியூ பண்ணிட்டே இரு. இப்படி உங்க ஹார்ட்டுக்கு லங்ஸுக்கெல்லாம் கமாண்ட்ஸை கொடுத்துட்டா தூங்க போறீங்க? இல்ல, யாரோ ஒருத்தரோட கமாண்ட்ஸுக்கு கட்டுப்பட்ட மாதிரி உங்க எல்லா ஆர்கன்ஸும் அதோட வேலையை நிறுத்தாம செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு மெஷினுக்கு கூட லைஃப் டைம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா நம்ம மெஷின்ஸ் எல்லாமே நிக்காம ஓடிக்கிட்டு இருக்கு. அதை செய்ய வைக்கிற சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்கு. அதுதான் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட். இதுக்கு நீங்க இந்த தப்பான கமாண்ட்ஸையும் கொடுக்காத வரைக்கும் அதோட எல்லா வேலையும் சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஒருவேளை உங்க வெளிப்புற சூழல நீங்க பாக்குற தப்பான விஷயங்களை திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தா அதுல இருக்க எல்லாத்தையுமே உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் உண்மைன்னு நம்பிடும். பயம், ஏமாற்றம், ஃபெயிலியர்ஸ் இதெல்லாம் யோசிச்சா உங்க ஆழ் மனசுல அது நல்லா பதிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. அதுவே உங்க செயல்லையும் தெரியும். இதனால உங்க பர்சனாலிட்டியே மாறும். அப்போ உங்க ஆழ் மனசுக்கு சரியான விதத்துல கமாண்ட்ஸை சொல்ல தெரியணும். உங்க லைஃப்ல நடக்கிற எல்லாத்தையும் மாத்துற சக்தி அதுக்கு இருக்கு. உங்களோட ஆழ் மனசுதான் உங்க கம்ஃபர்ட் ஜோனோட கேட் கீப்பரா இருக்கும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த லிமிட்டிங் பிலீவ்ஸ், தப்பான எமோஷன்ஸ் இதெல்லாத்தையும் வச்சு இந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே இரு அப்படின்னு உங்களுக்கு சொல்லும். புதுசா எதுவும் ட்ரை பண்ணாத, ஏன்னா நீ தோத்து போயிருவ. இல்ல உனக்கு தெரியாத விஷயத்துலலாம் இறங்காத, அதெல்லாம் உனக்கு எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி உங்களை நினைக்க வைக்கிற சக்தி அதுக்கு மட்டும்தான் இருக்கு. இது ஏன் தெரியுமா? பல காலமா உங்களுக்கு ஏற்பட்ட தப்பான எக்ஸ்பீரியன்ஸஸை வச்சு உங்க சப்கான்ஷியஸ் மைண்டை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கீங்க. கான்ஷியஸ் மைண்டை போல இதுக்கு லாஜிக்கா யோசிக்க தெரியாது. நீங்க என்ன சொல்றீங்களோ அதே உண்மைனது ஏத்துக்கும். நான் ஒரு தைரியம் இல்லாத ஆள்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க உங்க லைஃப்ல அப்படிப்பட்ட பர்சனாலிட்டியாவே மாறிடுவீங்க. அப்ப நீங்க தெளிவா உங்களுக்கு சொல்ற கமாண்ட்ஸை வச்சு உங்க பிஹேவியர், லைஃப் ஸ்டைல், ஹேபிட்ஸை மாத்த முடியும். உங்க அப்ரோச்சை மாத்தினா உங்க லைஃப்ல பல மாற்றங்களை கொண்டு வர முடியும். நல்லதை பார்க்க, நல்ல விஷயங்களை மட்டும் உங்க மூளை கொண்டு போக ட்ரை பண்றப்போ உங்க ஆழ் மனசுக்கு பாசிட்டிவான விஷயத்த சொல்ல முடியும். இதை செய்யறதுக்கு உங்க மேல முதல்ல ஒரு பெரிய நம்பிக்கை வரணும். இது வரைக்கும் நீங்க செய்யாத, பார்க்காத எதுவுமே நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறத நிறுத்தணும். 24 வயசுலலாம் ஒரு வீடு வாங்கவே முடியாது. என்னால அந்த ஹை ப்ரொஃபைல் ஜாபுக்கு என்ன தகுதிப்படுத்திக்கவே முடியாது. இந்த எக்ஸாம் என்னால கண்டிப்பா கிளியரே பண்ண முடியாது. இதெல்லாம் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற நெகட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். இது உங்க சப்கான்ஷியஸ் மைண்டு நம்புற அளவுக்கும் ஆழமா சொல்றீங்க. ஆனா ஒரு முறை இது நடக்கும்னு நம்பி பாருங்க, சான்சஸ் இருக்குல்ல. ஏன்னா இதெல்லாம் யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு இடத்துல செஞ்சுதான் இருக்காங்க. 20 வயசுல பிசினஸ் பண்றவங்க, 21 வயசுல ஒரு எக்ஸாம் கிளியர் பண்றவங்கன்னு நீங்க பார்க்காத ஒரு சைடு இருக்கு. இவங்களால முடிஞ்சா ஏன் உங்களால முடியாதுன்னு நினைக்கிறீங்க? உங்களோட ஓல்டு ஹேபிட்ஸ், திங்கிங் பேட்டர்னை மாத்துறது தான் உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்க கொடுக்குற முதல் கமாண்டா இருக்கணும். அது மாறினாதான் நீங்க நினைக்கிற எந்த நல்ல மாற்றத்தையும் உங்க லைஃப்ல கொண்டு வர முடியும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். நம்ம எல்லார் லைஃப்லயுமே நம்ம பேரண்ட்ஸ், லைஃப் ஸ்டைல், சுத்தி இருக்க மனுஷங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்ல பல தப்பான நம்பிக்கை வச்சிருப்போம். அதெல்லாம் சரி பண்றது தான் உங்களோட முதல் வேலையா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க விரும்புற விஷயங்களை உங்க ஆழ் மனசுக்கு சொல்லலாம். ஒரு லேண்ட்ல விவசாயம் செஞ்சு நல்ல பயிர்களை வளர்த்தணும்னா முதல்ல அங்க இருக்க களை செடிகளை பிடுங்கி போடணும். அப்போதான் உங்க விதைகள் வளர நிறைய இடம் இருக்கும். பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ், உங்க நேர்மறை எண்ணங்கள் மூலமா தான் உங்க ஆழ் மனசை மாத்த முடியும். அதை உங்களுக்கு பதிய வைக்க நீங்க தான் முயற்சி செய்யணும். எப்படி? பாசிட்டிவான வாக்கியங்களை, அஃபர்மேஷன்ஸை சொல்லணும். எப்பெல்லாம் முடியுதோ, எப்பெல்லாம் உங்களுக்கு பயம் இல்ல நெகட்டிவான தாட்ஸ் வருதோ அப்பெல்லாம் உங்க மனசுக்குள்ள ஃபோர்ஸ்ஃபுல்லா நீங்களே நல்ல ஸ்டேட்மெண்ட்ஸை சொல்லிக்கணும். கோவம், ஏமாற்றம், பொறாமை, பழி தீக்கிறது இதெல்லாம் நெகட்டிவான எமோஷன்ஸ். இது உங்க மைண்ட்ல இருக்கா? எப்போ இல்ல யாரை பார்த்தா இதெல்லாம் உங்களுக்குள்ள உருவாகுது அப்படின்னு யோசிங்க. அதனால உங்க லைஃப்ல என்ன ப்ராப்ளம்லாம் வருதுன்னு பாருங்க. அப்போ அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை போக வைக்கிற மாதிரியான பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்ஸை உருவாக்குங்க. நான் அவனை விட அதிகமான பணத்தை சம்பாதிப்பேன் இப்படி நினைக்காதீங்க. என்னோட தேவைக்கு அதிகமான பணம் என்கிட்ட கண்டிப்பா இருக்கும். இந்த மாதிரி மாத்தி யோசிங்க. எந்த ஒரு நெகட்டிவ் எமோஷனையுமே நீங்க பாசிட்டிவா மாத்தலாம். அதுக்கு இந்த அஃபர்மேஷன்ஸ் யூஸ் ஆகும். உங்க லைஃப்ல நீங்க பார்க்க வேண்டியதை மட்டும் யோசிக்க தெரிஞ்சா போதும். இது வேண்டாம், அது நடக்க கூடாதுன்னு சொல்லாம எனக்கு இது வேணும், இது மட்டும்தான் என் லைஃப்ல நடக்கணும், இப்படி பாசிட்டிவா யோசிங்க. அதையே உங்க ஜர்னல்ல, டைரியில எழுதுங்க.
ஏன்னா சில சமயம் அந்த மொமெண்ட்ல நல்லதை யோசிக்க மறந்து போயிருவோம். ஆனா ஒரு நாளை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இத பத்தியெல்லாம் யோசிக்க எழுதுற பழக்கத்தை வச்சுக்கிட்டா பல நல்ல மாற்றங்களை பார்க்க முடியும். உங்க ஒரு நாள் எப்படி இருக்கணும்னு நீங்க முடிவு செய்ய முடியும். இன்னைக்கு நான் என்னோட வேலையை நல்ல விதமா செஞ்சு முடிப்பேன். நான் சந்திக்கிற நண்பர்கள் கிட்ட அன்பை மட்டுமே வெளிப்படுத்துவேன். நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசுவேன். இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை ஒரு டைரியில எழுதுங்க. அதை அடிக்கடி படிச்சு பாக்குறது இல்ல மனசுக்குள்ள சொல்லிக்கிறது உங்களோட பிரச்சனைய சூழலை சரி பண்ண உதவும். இந்த அஃபர்மேஷன்ஸோட பவரை நீங்க யூஸ் பண்ணி பார்த்தாதான் புரிஞ்சுக்க முடியும். எல்லாரும் இதே சொல்றீங்க, ஆனா பெருசா என்ன நடந்துட்டு போகுது அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏதோ ஒரு விஷயத்த மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கான பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை சொல்லுங்க. உங்களுக்குள்ள நடக்கிற மாற்றங்களை நீங்களே உணர முடியும். அடுத்ததா பார்க்க போறது விஷுவலைசேஷன், காட்சி முறை. இத பத்தி நிறைய பேர் சொல்லிருக்காங்க. இன்னும் பல புது டெக்னிக்ஸையும் சொல்லி தந்துகிட்டே இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல் தான். உங்க மனசுக்கு நீங்க காட்ட வேண்டிய விஷயத்த ஒரு சீனா பதிய வைக்கிற ஒரு அட்டெம்ப்ட் இது. இந்த அட்டெம்ப்ட்ல ஃபர்ஸ்ட் டைமே நீங்க இதெல்லாம் சரியா செய்ய முடியாது. கொஞ்சம் நல்ல பிராக்டிஸ் இருந்தாதான் இதை சரியா செய்யலாம். அதுக்காக தான் முதல்ல அஃபர்மேஷன்ஸை பத்தி சொல்லியிருக்கோம். இந்த அஃபர்மேஷன்ஸ் உங்க எண்ணங்களை மாத்தும். எப்போ ஒரு பாசிட்டிவான தாட்ஸ் வர மாதிரி உங்களை மாத்த செய்யும். அப்போதான் அடுத்தடுத்த ப்ராசஸுக்கு நீங்க ஈஸியா போகலாம். விஷுவல்ஸோட இஃபெக்டை நம்ம லைஃப்லயே நம்ம பாக்குறோம். ஒரு சீன்ல தெரியற கதைகள் பொய்னு தெரிஞ்சாலும் அதோட இம்பாக்ட் நம்மகிட்ட கண்டிப்பா இருக்கும். எப்பவுமே ஒரு நல்ல ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே இருக்க கதைக்கு நிறைய ரசிகர்கள் இருப்பாங்க. ஆனா நீங்க இப்ப பார்க்க போற ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே இதெல்லாம் உங்க லைஃப்ல இருக்க வேண்டிய விஷயங்களா? நீங்க எதுக்கு ரொம்ப ஆசைப்படுறீங்க? நீங்க என்னவா மத்தவங்களுக்கு தெரியணும்? உங்களை சுத்தி இருக்க என்வாயன்மெண்ட் எப்படி இருக்கணும்? இதெல்லாம் உங்க மைண்டுக்குள்ள ஒரு சீன் மாதிரி கற்பனையா கொண்டு வரணும். முதல்ல அவ்வளவு ஈஸியா அதை செஞ்சிட முடியாது. ஆனா ஒரு நல்ல பிராக்டிஸ் இருந்தா நீங்க எதை வேணா உங்க இமேஜினேஷன்ல பார்க்க முடியும். என்னங்க பகல் கனவு கண்டா நம்ம லைஃப் மாறுமா? சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை ஏத்துக்குமா? நிச்சயமா ஏத்துக்கும். ஏன்னா இது வெறும் சீனா இருக்காது. அது கூட உங்க எமோஷன்ஸும் கலந்துருக்கணும். நீங்க எதிர்பார்த்த வேலையில செய்யறப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? உங்களை சுத்தி என்னெல்லாம் இருக்கும்? யாரெல்லாம் மீட் பண்ணுவீங்க? உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரை யார்கிட்டலாம் காட்டி சந்தோஷப்படுவீங்க? இதெல்லாம் யோசிங்க. கண்ணை மூடி இமேஜின் பண்ணி ஃபீல் பண்ணுங்க. அந்த ஹாப்பினஸை கொஞ்சம் நீங்களே உருவாக்கி ஃபீல் பண்ணி பாருங்க. இதை எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் செஞ்சு பாருங்க. உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இதான் என் லைஃப்ல நடக்கணும்னு ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கும். அந்த லாஜிக் பார்க்காத மைண்டு இதெல்லாம் எப்படி நடக்கும், நடக்குமா நடக்காதா இப்படியெல்லாம் கேள்வி கேட்காது. ஓ இந்த மாதிரி தான் உன் லைஃப் இருக்கணுமா, இததான் நீ செய்ய ஆசைப்படுறியா, இப்படி முடிவு பண்ணிட்டு அதுக்கான வழிய சந்தர்ப்பங்களை உருவாக்க ட்ரை பண்ணும். என்னங்க கதை வெட்டுறீங்க போலியே, இதெல்லாம் எப்படிங்க முடியும்? இத வார்த்தையா சொன்னா உங்களுக்கு நம்பிக்கை வராதுதான். சும்மா ஒரு சின்ன விஷயத்த வச்சு இதை ஸ்டார்ட் பண்ணி தான் பாருங்களேன். பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் இந்த மெத்தடை வச்சுதான் புது விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்க ஆழ்மனசுக்கு ஒரு பெரிய பவர் இருக்கு. இந்த ஸ்பேஸை தாண்டி பல கேலக்சிக்கும் டிராவல் பண்ற அளவுக்கு அதுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு. இத பல ஆன்மீக தத்துவ அறிஞர்களும் யூஸ் பண்ணிருக்காங்க. சயின்டிபிக் ரிசர்ச் எல்லாம் செய்யவும் யூஸ் பண்றாங்க. இந்த உலகத்துல கண்டுபிடிச்ச பல டெக்னாலஜியும் அட்வான்ஸ்மெண்ட்டும் ஒரு மனுஷனோட எண்ணத்துல இருந்தானே வந்திருக்கு. நம்மளால பார்க்க முடியாத ஒண்ண அவங்க இமேஜின் பண்ணி பார்த்ததோட விளைவு தானே இந்த உலகத்துல இருக்க பல விஷயங்கள். உங்க இமேஜினேஷனுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. அதை சரியா யூஸ் பண்ணா உங்க மைண்ட் என்ன யோசிக்கணும், உங்க லைஃப்குள்ள எந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வரணும்னு தெளிவா சொல்லி தரலாம். உங்க மனசு நீங்க சொல்றதை கேட்கும். இந்த விஷுவலைசேஷனை என்னால செய்யவே முடியல, என்னால சரியா இமேஜினே பண்ண முடியல, எல்லாமே பிளர்டான இமேஜா மட்டும்தான் வருது, நான் என்னதான் செய்யணும்? இந்த ப்ராப்ளம் உங்களுக்கும் இருக்கா? அப்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு டூல் இருக்கு. அதுதான் ஹிப்னாசிஸ் அண்ட் சப்லிமினல் ஆடியோ. ஹிப்னாசிஸ் எல்லாம் சைக்காலஜிஸ்ட் யூஸ் பண்ற வழியாச்சே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இதை நீங்களே கூட பிராக்டிஸ் பண்ண முடியும். இதை பத்தி நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் மட்டும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க. ஆனா முதல்ல இது மேல ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் வந்துருச்சுன்னா இதை நீங்க ட்ரை பண்ணவே வேண்டாம். இதுக்கு ஆல்டர்னேட் மெத்தட் இன்னொன்னு இருக்கு. அதுதான் தீட்டா ஸ்டேட். மனசுக்கு பல ஸ்டேட்ஸ் இருக்கு. ஆல்பா, தீட்டா, காமா இப்படிப்பட்ட ஏகப்பட்ட ஸ்டேட்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு யூஸ் பண்ண முடியும். ஆல்பா நல்ல விழிப்பு நிலைன்னு சொல்லப்படுற கான்ஷியஸான ஸ்டேட். தீட்டானா ஒரு ஹாஃப் ஸ்லீப் ஸ்டேட். இந்த தீட்டா ஸ்டேட் அதாவது தூங்க போறதுக்கு முன்னாடி இல்ல மார்னிங் ஃபுல்லா எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி இருக்க கொஞ்ச நேரம். அந்த ஸ்மால் கேப்பை நீங்க கான்ஷியஸா தெரிஞ்சு யூஸ் பண்ணலாம். நீங்க என்ன உங்க ஆழ் மனசுக்கு சொல்ல ஆசைப்படுறீங்களோ அந்த நேரத்துல அது பிரசன்ட்ல நடக்கிற மாதிரி சொல்லி பார்க்கணும். திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கூட நீங்க கொஞ்ச நேரம் தூங்கிடலாம். ஆனா நீங்க சொன்ன அந்த விஷயம் உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதிகிற அளவுக்கு சொல்லணும். இது கூட உங்களை நீங்களே ஹிப்னடைஸ் பண்ணிக்கிற மாதிரி தான். அடுத்ததா சப்லிமினல் ஆடியோஸ். இது கொஞ்சம் சயின்டிபிக்கான விஷயமும் கூட. எல்லா மியூசிக்கும் இல்ல எல்லா ஆடியோக்குமே ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி இருக்கும். உங்க பிரெயின்ல இருக்க ஆக்டிவிட்டிஸோட ஒத்து போற மாதிரியான ஃப்ரீக்வன்சி ஆடியோவை யூஸ் பண்ணி உங்க சப்கான்ஷியஸ் மைண்டை ஆக்டிவேட் பண்ணலாம். ஒரு ஃப்ரீக்வன்சிக்கும் ஒரு ஸ்பெஷலான பலன் இருக்கும். அமைதியாக்க, உங்களை ஹாப்பியா வச்சுக்க, மோட்டிவேட்டடா இருக்க, இப்படி ஏகப்பட்ட விஷயத்துக்கு ஏத்த ஆடியோஸ் இருக்கு. சோஷியல் மீடியால இந்த மாதிரியான ஆடியோஸ் நிறையவே இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணி உங்க மைண்டை ரீப்ரோகிராம் பண்ண முடியும். அதன் மூலமா உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு உங்களோட கமாண்ட்ஸை புரிய வைக்க முடியும். விஷுவலைசேஷனுக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த டூல்ஸை வச்சு உங்க தாட்ஸை ஒருநிலைப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் நீங்க விஷுவலைசேஷன் பிராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு அது ரொம்பவே ஈஸியா தெரியும். இதெல்லாம் தாண்டி நம்ம அன்றாட லைஃபுக்கு தேவையான இன்னொரு முக்கியமான டூல் தியானம், மெடிடேஷன்.
இது வெறும் ரிலிஜியஸ் பிராக்டிஸா பார்க்காதீங்க. யார் வேணாலும் எப்ப வேணாலும் அதை செய்ய முடியும். உங்க நம்பிக்கைகளை தாண்டின ஒரு பொதுவான நல்ல விஷயம்னு சொல்லலாம் இத. யோகா எப்படி உங்க உடம்புக்கு நல்லதோ அதே போல ஒரு நல்ல மெடிடேஷன் செய்யறது உங்க மனசை அமைதியா வச்சுக்க உதவும். ஆரம்பத்துல ஏர்லி மார்னிங் இல்ல தூங்குறதுக்கு முன்னாடி இதை ட்ரை பண்ணுங்க. அப்புறம் நல்லா பிராக்டிஸ் ஆனா உங்களுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் இதை நீங்க செய்ய முடியும். ஆமாங்க, ஒரு ட்ரெயின் இல்ல பஸ் ஜேர்னில, உங்களோட வெயிட்டிங் டைம்ல, ஒரு ப்ராப்ளமான சிச்சுவேஷன்ல எங்க வேணாலும் ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி உங்களை நீங்க அமைதியாக்கிக்க முடியும். இது சரியான முறையில டெய்லி செஞ்சா அந்த இடத்துக்கு நீங்க ஈஸியா போகலாம். முதல் நாட்கள்ல சும்மா உட்காருங்க. எதை பத்தியும் யோசிக்காம சும்மா உட்கார முடியுதான்னு பாருங்க. அலைப்பாயிரம் உங்க மனசை அமைதியா ஒரே ஒரு பாயிண்ட்ல ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்க எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு பாக்குறது, அதை சரி செய்யற எண்ணங்களை உருவாக்குறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க போக முடியும். இந்த மெடிடேஷன் பல நல்ல ரிசல்ட்ஸை கொடுத்துருக்குன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. இதனால யாருக்குமே கெட்டது நடந்ததா சொன்னதே இல்ல. ஒண்ணுமே நடக்காம கூட போகலாம், ஆனா நிச்சயம் நெகட்டிவா எதுவும் நடக்காது. இதுதான் ஃபேக்ட். அப்ப நீங்க தாராளமா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே. உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த அமைதியா சொல்ல முயற்சி பண்ணலாம். அடுத்ததா உங்க பழக்கங்களை மாத்துறது பத்தி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாத்தையும் சரியா செஞ்சாலே நீங்க ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்க முடியும். ஆனா உங்க டெய்லி ஹேபிட்ஸையும் உங்களோட ஆசைகளையும் சரி செஞ்சுக்கிட்டா இன்னும் அடுத்தடுத்த நிலைக்கு நீங்க ஈஸியா போகலாம். அதை செய்ய உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டோட ஹெல்ப் தேவைப்படும். உங்களை நீங்க என்னவா மாத்த விரும்புறீங்க, எந்த ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு சொல்லுங்க. உங்களோட கனவுகளையும் ஆசைகளையும் ஒரு முறை ரிவ்யூ பண்ணி பாக்குறது நல்லது. உங்க ஆசைகள் வேற யாரையும் பாதிக்காம இருக்கான்னு பார்க்கணும். யாரோடையும் கம்பீட் பண்ற மாதிரியான லட்சியங்கள் நீங்க வச்சிருக்கணும். ஏன்னா இதெல்லாம் உங்களோட நெகட்டிவ் எமோஷன்ஸை தூண்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு இடம் கொடுக்காம உங்க எய்மு, ட்ரீம்ஸ் இதெல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு முறை யோசிக்கிறது நல்லது. உங்களோட ரெசிஸ்டன்ஸ் எதுன்னு நீங்களே கண்டுபிடிங்க. எது உங்களை தடுக்குது, எதை செஞ்சா உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் அதுக்கு கோஆப்ரேட் பண்ண முடியல, இதெல்லாம் ஏன்னு கண்டுபிடிங்க. உங்க ப்ரோக்ராஸ்டினேஷனுக்கு காரணம் என்ன? ஒரு விஷயத்த செய்யாம தள்ளி போட்டா உங்க உணர்வுகள் எப்படி இருக்கும்னு உங்களுக்குள்ளே கேள்வி கேளுங்க. நிச்சயமா பதில் கிடைக்கும். அதே போல ஒரு கேள்வியை மட்டும் நீங்க எப்பவும் உங்க ஆழ் மனசுக்கு கேட்கவே கூடாது. அது எப்படி, ஹவு அப்படின்னு. உங்க ஆசைகள் எப்படி நடக்கும், எந்த வழியில நீங்க இதை செஞ்சு முடிக்க போறீங்க, இப்படி நீங்க கேட்கவே கூடாது. ஏன்னா இதுவும் ஒரு மாதிரியான ரெசிஸ்டன்ஸ் தான். நீங்க நினைக்கிறத விட உங்களுக்கு தெரிஞ்ச வழியை விட பல ஈஸியான மெத்தட்ஸ் எல்லாம் உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள இருக்கும். அதனால உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன செய்யணுமோ அதை மட்டும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ண கத்துக்கங்க. அது எப்படின்னு கேள்வி கேட்டு சந்தேகப்பட்டு உங்களோட நம்பிக்கையை குறைக்காதீங்க. இதெல்லாம் செஞ்சா உங்க ஆழ் மனசு ஒரு ஆட்டோ சஜஷனை தர அளவுக்கு மாத்தலாம். ஆட்டோ சஜஷன்னா இது வேணும்னு சொல்றதை விட இப்படியெல்லாம் நடந்தா எப்படி இருக்கும்னு நீங்களே உங்க மைண்டுக்கு சொல்ற ஒரு சஜஷன். அதாவது எனக்கு கார் வாங்க ஆசை, இது ஒரு நார்மலான விஷயம் இல்ல, ட்ரீம். இதை மட்டும் சொல்லாம உங்க புது காரோட என்ஜின் சவுண்ட, அந்த பெயிண்ட் ஸ்மெல் எப்படி இருக்கும், அந்த டிரைவிங் சீட்ல உட்காந்தா என்ன மாதிரி ஃபீல் வரும்னு புரிய வச்சுட்டா அந்த கார் வெறும் கனவில்ல, ஆல்ரெடி உங்க லைஃப்ல இருக்க வேண்டிய ஒரு பொருள்னு புரிய வைக்கும். அதுக்கான எல்லா வழியும் தேட ஆரம்பிக்கும். சிம்பிளான ஒரு விஷயத்த சொல்லணும்னா, காலையில சீக்கிரம் எழுந்துக்கணும், இது ஒரு ஆசை. சரியா 6:10க்கு நான் எழுந்துக்கணும். இதை மட்டும் சொல்லிட்டு அலாரம் கூட செட் பண்ணாம ஒரு நாள் தூங்கி பாருங்க. சரியா 6:10க்கு நீங்க எழுந்திரிச்சிருவீங்க. அந்த டைம் உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள சொல்லிட்டீங்க, அது ஆல்ரெடி மெமரிக்குள்ள போயிடுச்சு. சீக்கிரம்னு பொதுவா சொல்லாம 6:10ன்னு ஒரு நல்ல சஜஷனை சொல்லியிருக்கீங்க. அதனால உங்க சப்கான்ஷியஸ் மைண்டு அந்த டீட்டெயிலிங்க அப்படியே ஏத்துக்குச்சு. இந்த மாதிரியான பல வழிகள்ல உங்க சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்க ரீப்ரோக்ராம் பண்ண முடியும். உங்களுக்கு ஏத்த ரிசல்ட்ஸை பார்க்க முடியும். உங்க லைஃப் ஸ்டைல்ல, உங்க கரியர்ல, உங்க தாட்ஸ்ல நல்ல பல சேஞ்சஸை நீங்களே பண்ணலாம். உங்க மனசை நீங்க சொல்றதை மட்டும் கேட்க வைக்கலாம். இந்த விஷுவலைசேஷன், தீட்டா ஸ்டேட், சப்லிமினல் மியூசிக் இதெல்லாம் பத்தி இன்னும் டீட்டெயில்டா தெரிஞ்சுக்க இந்த சேனல்ல இருக்க வீடியோஸை பாருங்க. ஒவ்வொரு மெத்தடுக்கும் நிறைய டீட்டெயில்டு வீடியோஸ் இருக்கு. உங்களுக்கு இன்னும் டீப்பா அதை பத்தி புரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் சரியா பயன்படுத்தி உங்க மனசை நல்வழியில கொண்டு போங்க. நல்ல வாழ்க்கைய வாழுங்க. மேலும் இந்த மாதிரி சிறந்த பதிவுகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.